தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த ப்ரோக்ராமில் 2 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதியில் நாம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம், நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரம் தேவராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். 2ஆம் பகுதியில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம், ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி குறிப்பாக உபவாச ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். உபவாச ஜெபத்தினால் உண்டாகும் பலன்கள், ஆசீர்வாதங்களை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, இயேசுவின் நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் திரு ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக தைரியமாக வர நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய பரம தாப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபிக்க, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம், எங்கள் மாநிலங்களுக்காக வருகிறோம், எங்கள் பட்டணங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தாப்பனே, எங்களுடைய தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பிரதானமான மக்களுக்காக ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த தேசத்தை சரியாக வழிநடத்த, சரியான விதத்தில் ஆளுகை செய்ய உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்ற தேசங்களை சரியான விதத்தில் கையாள உம்முடைய ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்தில் எங்கள் தலைவர்கள் உம்முடைய நீதியும் நியாயத்தையும் நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மை போற்றப்படட்டும், நன்மை பாராட்டப்படட்டும், நன்மைக்கு தக்க பலன் கொடுக்கப்படட்டும், துன்மார்க்கமும் தீமையும் தண்டிக்கப்படட்டும். தாப்பனே, ராஜாக்களுடைய இருதயம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தாப்பனே, எங்களுடைய தலைவர்களை உம்முடைய திட்டத்திற்கு நேராக, ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு நேராக வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தலைவர்கள் எங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், எங்கள் மக்களின் நன்மையை தேடுகிறவர்களாக இருக்கட்டும், இந்த தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் எங்கள் தலைவர்கள் மீது இருக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பு எப்போதும் அவர்கள் மீது இருக்கட்டும். போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான ஆபத்துகளுக்கு அவங்கள விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய விருப்பத்தின்படி, உமக்கு பயந்த, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய திறமையுள்ள, ஞானமுள்ள நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்கள், நல்ல அரசாங்க அதிகாரிகள், நல்ல அரசாங்க ஊழியர்கள், பிரதானமான மக்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, துன்மார்க்கமான மக்களை ஆளுகை, அதிகாரம், இன்ஃப்ளூயன்ஸிலிருந்து நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்கள் ஆளுகை அதிகாரத்திற்குள் வராமல் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின்படி ஞானமுள்ள நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த வருகிற ஆண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, நல்ல முதலமைச்சர், நல்ல மந்திரிகள், நல்ல எம்எல்ஏக்களை உம்முடைய விருப்பத்தின்படி, உமக்கு பயந்த நல்ல மனிதர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஞானமுள்ள, திறமையுள்ள, எங்கள் மாநிலத்தை சரியான விதத்தில் ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்கள் ஆளுகைக்கு வராமல் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை ஆளுகையிலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய மாநிலத்தின் மீது கொடுங்கோல் ஆட்சி எதுவும் இருக்கக்கூடாது.
தீமையான ஆட்சி இருக்கக்கூடாது. பிதாவே, நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உன்னதர், பெரியவர், உயர்ந்த, எல்லா தேவர்களை காட்டிலும் பெரிய மகாராஜா. தாப்பனை, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனை, உம்முடைய நல்ல கரம் எங்கள் மாநிலத்தின் மீது இருக்கட்டும். தாப்பனை, எங்கள் மாநிலத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும். தாப்பனை, உம்முடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தமிழ்நாட்டு எலெக்ஷனை நீங்கள் முழுமையாக பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எல்லா காரியங்களும் தாப்பனை, எலெக்ஷன் கமிஷனில் ஆரம்பித்து பயன்படுத்தப்படுகிற கருவிகள், அந்த எலெக்ஷனில் ஈடுபடுகிற ஆட்கள், போலிங் பூத், கவுண்டிங், ஓட் கவுண்டிங், பப்ளிஷிங் ஆஃப் ரிசல்ட்ஸ், எல்லாத்துலேயும் தாப்பனை உம்முடைய கரம் இருக்கட்டும். தாப்பனை, நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நேர்மையான நியாயமான விதத்தில் எலெக்ஷன் நடக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய நல்ல கரம் எப்போதும் இருக்கட்டும். இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய முகம் அவர்கள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம், உம்முடைய செழிப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் பலப்படட்டும், உறுதிப்படட்டும், வேரூன்றட்டும், இன்னும் செழிக்கட்டும், இன்னும் வளரட்டும், இன்னும் பலப்படட்டும். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் கையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இஸ்ரவேலின் மீது கண்ணோக்கமாக இருந்து இஸ்ரவேலுக்கு ஆறுதலாக, பலனாக, ஒத்தாசையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துக்கு உலகம் எங்கும் எல்லா தேசங்களிலும் தயவு உண்டாகட்டும். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு எல்லா தேசங்களிலும், எல்லா கேம்பஸஸ்லேயும், தாப்பனே, எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் ஆதரவு உண்டாகட்டும், பலப்படுத்தப்படட்டும், வளர்க்கப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய உதவிக்காய், தயவுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய ஆதரவிற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, அமெரிக்க தேசத்திற்காக வருகிறோம். அமெரிக்க தேசம் எங்கும் தாப்பனே பூரணமான சமாதானம் உண்டாகட்டும், முழுமையான சமாதானம். தாப்பனே, பாதுகாப்பு உண்டாகட்டும், பலத்த பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் அமெரிக்க தேசம் பாதுகாக்கப்படட்டும். தீவிரவாத தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படட்டும். இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாக்கப்படட்டும். அப்ரூன் நம்மெல்லாம் குருத்ரா எப்ரூன் கனால ஹெகுரு எப்ரூன் ஷினந்த்ரா. அடுத்த தலைவர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி, ஞானமுள்ள, உமக்கு பயந்த, திறமையுள்ள, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை உம்முடைய சித்தத்தின் பாதையில், உம்முடைய ராஜ்யத்தின் பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மீது பலமாய் தங்கட்டும். தாப்பனே, நீரே பெரியவர், நீரே உன்னதர் பூமியின் ராஜ்யங்களிலே கிரியை செய்கிறார், ஆளுகை செய்கிறார் என்பது அமெரிக்க மக்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். எப்ரூன் அந்த கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர். துன்மார்க்கமான அந்த தேசத்தில் இருக்கிற துன்மார்க்கமான திட்டங்களை அவமாக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்ரூன் நம்ம அந்த தேசத்தை தவறான பாதையில் நடத்தக்கூடிய திட்டங்கள், தவறான பாதையில் திசை மாற்றக்கூடிய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போவதாக. தாப்பனே, உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். நீர் ஏற்படுத்தின தலைவர், அவருடைய அரசாங்கம் அங்கே உறுதிப்படட்டும், பலப்படட்டும், வெற்றிகரமாக செயல்படட்டும். அந்த தேசத்திற்கு நன்மைகளை கொண்டு வரட்டும். அந்த தேசத்தில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். அந்த தேசம் பாதுகாக்கப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்,
அமெரிக்க தேசத்துக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் அவர்களை தொடட்டும். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்தில் பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். பூரணமான தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பூரணமான ஆரோக்கியம், பூரணமான பலன் உண்டாகட்டும். ஆரோக்கியம் வேகமாய் துளிர்க்கட்டும். எப்ரோன்ன மெனல ஹொகுரு துருவாரிஷே ஏற்க நாந்தனா ஏசுபன் நாமத்தினாலே சரியாக செயல்படாத உறுப்புகள் சரியாய் செயல்படட்டும். ஏசுபன் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இப்பொழுதே சீர்படுத்தப்படட்டும். எப்ரூ ஷரந்தன எப்ரூன்ன மெனல ஹெகருத்துரா ஏரினே மீண்டு ஷூரோ மேஹாங்கருத்தனா எப்ரூர் பராரிஷிலங்கருத்வா. தாப்பனை, இன்னும் ஐடென்டிஃபை பண்ணப்படாத வியாதிகள் கூட தாப்பனை உம்முடைய இரக்கத்தின்படி இப்பொழுதே சரி செய்யப்படட்டும். ஆரோக்கியம் துளிர்க்கட்டும், பலன் துளிர்க்கட்டும். பலவீனமாய் உணர்கிற ஜனங்கள், எப்போதும் டயர்டாக இருக்கிற அந்த ஃபீலிங், எப்போதும் சோர்வாக இருக்கிற அந்த ஃபீலிங், அப்படிப்பட்ட பலவீனம் உள்ள மக்கள் தாப்பனை இப்போதே தொடப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீனம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த டயர்ட்னஸ் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாகட்டும். ஜீவன் பலன் உண்டாகட்டும். எப்ரூன் மின்னிலே ஹெக்குருத்ரோ எப்ரூன் ஷரிந்தனே ஒரு குரூன் மிலஹங்குருத்வாரிஷே அரீந்திரோ மினலஹங்குருத்வா. பிதாவே, உம்முடைய பலத்தினால் உம்முடைய மக்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பூரணமான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, நடக்க முடியாதவர்கள், நடக்க கஷ்டப்படுகிறவர்கள், இந்த இடுப்பு பகுதியில் பலவீனம் உள்ளவர்கள், கால்களிலே பலவீனம் உள்ளவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடுப்பில் அந்த இருக்கிற அந்த எலும்புகள், அந்த தசைகள் இயேசுவின் நாமத்தினால இப்போதே பலமடைவதாக. கால்களில் இயேசுவின் நாமத்தினால இப்போதே பலன் உண்டாவதாக. பார்வை உண்டாகட்டும். பார்வையில் பார்க்க முடியாதவர்களுக்கு பார்வை உண்டாகட்டும். பார்வையில் பிரச்சனை உள்ளவர்கள், பாதிப்புள்ளவர்கள், இயேசுவின் நாமத்தினால இப்போதே அந்த பார்வை சரி செய்யப்படட்டும். எப்ரூன் மென்னலஹங்குருத்ரா எப்ரூன் நேலஹங்கரா நேத்ரா எப்ரூஷந்திரா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இயேசு இன்றும் குணமாக்குகிறவர். இயேசு இன்றும் பரிகாரி. இயேசு இன்றும் யெகோவா ராஃபா. இயேசு உங்களை குணமாக்குவார். அப்புறம் இயேசுன்ற அந்த நாமத்தை இப்போதே கூப்பிட்டு கேளுங்க. என்ன வேணுமோ கூப்பிடுங்க, இப்பயே கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இதை செய்யும் என்று கேளுங்க. ஏப்ரோன் மென்னலா குரோத்ரோ ரிஷியன ஏப்ரோன் அந்த்ரியாருக்குனோனலோந்துருவா. அப்புறம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவிடத்தில் பதில் உண்டு. இயேசுவிடத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவிடத்தில் இப்பொழுதே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உண்டு. அந்த இயேசுவை கூப்பிடுங்க. எப்ரூன் மென்னலஹங்குரோத்ரா ரிஷியன எப்ரூன் நிக்கலாங்குரோத்ரோ ரோஷினந்திரா. Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. கூப்பிடுறவங்களுக்கு விடுதலை உண்டு. கூப்பிடுறவங்களுக்கு பதில் உண்டு. அப்ரூன் மென்னந்திரா. இயேசுவை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்ரூன் நலஹங்குரோத்ரா எப்ரூன் ஷனலஹுங்கனே எப்ரூன் நீஹாரத்ரானிஷன எப்ரூன் நலஹங்குரோத்ரா ரிஷிந்திரன். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. Glory be to God. Blessed be your holy name. பிதாவே, நீர் செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பதில்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உபகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தின் மீது நீர் பாராட்டுகிற இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தின் மீது பாராட்டுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை நீர் நோக்கி பார்க்கிறபடியா ஸ்தோத்திரம். கம்பேஷன், மனதுருக்கம் உடையவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, இந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, குறைவுகள் நிறைவடையட்டும், இல்லாமை மாறட்டும், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போவதாக.
தாப்பனே, இந்த மக்களுடைய வாழ்வில் பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடைபெறட்டும். பணத்தின் காரியங்களில் பெருக்கத்தின் அற்புதங்கள் நடைபெறட்டும். தாப்பனே, இந்த மக்களுடைய வாழ்வில் வருமானங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். தொடர்ச்சியான வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். தொடர்ச்சியான வருமானங்கள் உண்டாகட்டும். தொடர்ச்சியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகட்டும். அப்ரூன் நம்ம மேலே ஹகுருத்வா ப்ரோ ஷராந்தனே, சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனே, குடும்பங்களில் சமாதானம், ஒற்றுமை, சந்தோஷம் உண்டாகட்டும். குடும்பங்களில் பலன் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். ஒரு யூனிட்டி, பலத்தை உண்டாக்குற ஒற்றுமை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒற்றுமை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒற்றுமை உண்டாகட்டும். குடும்பங்களில் ஒரு பெரிய பலன் உண்டாகட்டும். எப்ரூன் நம்மனஹத்வா எப்ரூன் ஷராந்த்வா எப்ரூன் கரேன ஹேலாங்குரோத்வா எப்ரூன் ஷனாங்குரோ அப்ரூன் நம்மனஹகுரோத்வா ரிஷிந்திர அப்ரூன் அந்த்வா ரிஷிலக்கரோத்வா. திருமணம் செய்ய விரும்புகிறவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க, கட்ட, நிலைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மால் கூடும் ஒருவராய் ஞானமுள்ள தேவன், ஞானத்தை கொடுத்து உம்முடைய மக்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த மக்கள் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பூரண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்வில் நன்மை உண்டாகட்டும். பிதாவே, தொடர்ச்சியான நன்மைகள் உண்டாகட்டும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும். தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகட்டும். பிதாவே, இந்த ஆண்டு இவர்களுக்கு வெற்றி ஊர்வலமாக அமையட்டும். இந்த ஆண்டு, இந்த காலம், இந்த சீசன் ஒரு நன்மையின் காலமாக, நன்மையின் சீசனாக இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இப்போதும் தாப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். தாப்பனே, எங்களுக்கு நீர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிந்துரை செய்ய, ஜெபிக்க, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெப வீரர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிந்துரை செய்யக்கூடியவர்களையும் ஜாமக்காரரையும் நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மோடு கூட ஒரு நல்ல பலமுள்ள உறவுக்குள் நுழைய, ஐக்கியத்தை உருவாக்க, வளர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்கு ஏற்ற சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார், பதில் கொடுத்தார், மகிமையான காரியங்களை செய்வார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் மாபெரும் காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் கியூஆர் கோட் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்பலாம். இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்பும்போது நீங்கள் தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் அறுவடையை கட்டளையிடுவார். எதிர்பார்ப்போடு விதைங்க. நீங்கள் விதைக்கிற விதைக்கு கர்த்தர் பெரிய அறுவடையை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் காரியத்தில் அறுவடையை கொண்டு வருவார், பெருக்கத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, எல்லா விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், தயவு மற்றும் கிருபையை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அறுவடையாக கொண்டு வருவார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய கையின் கிரியைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதிர்பார்ப்போடு விதைங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
மத்தேயு 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்போமே. நீங்கள் உபவாசிக்கும் போதும் சொல்கிறார் கர்த்தர். 16வது வசனமும் அப்படி தான் ஆரம்பிக்குது, 17ஆம் வசனமும் அப்படி தான் ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறார் ஏசப்பா? கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும். நீங்கள் உபவாசித்தால் அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு உபவாசிக்க விருப்பமானால் அப்படின்னு சொல்லலை, நீங்கள் உபவாசிக்கும் போது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், உபவாசிப்பார்கள் என்று எதிர்பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் உபவாசிக்கும் போது. இந்த சாப்டரோட ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதே பேட்டர்னை தான் கர்த்தர் ஜெபத்துக்கும் பயன்படுத்துகிறாரு, ஏழைகளுக்கு உதவுவதற்கும் இதே பேட்டர்னை தான் பயன்படுத்துகிறார். நீங்கள் தர்மம் செய்யும்போது, அல்லேலூயா, கர்த்தர் நம்ம ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிப்பான் என்று எதிர்பார்த்து தான் அப்படி சொல்கிறார். அதே மாதிரி தான் உபவாசத்துக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் உபவாசிக்கும் போது. இது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவின் வழிமுறை. ஆண்டவராகிய இயேசு உபவாசித்தார், உபவாசத்தை குறித்து போதித்தார். அல்லேலூயா. அவருடைய அப்போஸ்தலர்களும் பாருங்கள் உபவாசித்தார்கள், ரைட், உபவாசத்தை குறித்து போதித்தார்கள். அப்போது இது கிறிஸ்துவ வழிமுறை. உபவாச ஜெபம் என்பது ஏதோ ஒரு சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இல்லை முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இல்லை ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இல்லை பெரும் ஜெப வீரர்களுக்கு மட்டும் கிடையாது. இது எல்லா கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த உபவாச ஜெபத்தினால் அநேக நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாகும். அந்த உபகாரங்களை, அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குறித்து தான் கடந்த 2 வாரமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ரைட். மத்தேயு 9ஆம் அதிகாரம் போங்க, 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே. அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், உபவாசம் என்பது ஏதோ ஆண்டவராக இயேசு ஆரம்பித்து வைத்த ஒரு காரியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே தேவ ஜனம் உபவாசிக்கிற வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அது நீங்கள் பழைய ஏற்பாடை படித்து பார்த்தீங்கன்னா உபவாசத்தை பார்க்கலாம் நீங்கள். ரைட். கர்த்தரே அநேக நேரங்களில் உபவாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது இது கர்த்தருடைய வழிமுறை, கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு போதிக்கிற வழிமுறை, கர்த்தருடைய மக்கள் பின்பற்றின ஒரு வழிமுறை. இங்கே நம்ம பார்க்குறோம் பரிசேயர். கவனிங்க, சில சமயம் நம்ம பரிசேயர்னால் எல்லாம் மொத்தமாகவே எல்லாமே அவங்க தப்புன்னு நினச்சிடுறோம். அப்படி கிடையாது. பரிசேயர்கள் தேவ வார்த்தையை ஒழுங்கும் கரமுமாக படித்தவர்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ட். அவங்கள வச்சு கர்த்தர் இஸ்ரவேல் சமுதாயத்தில் அநேக நன்மைகள் செய்தார். அது காலப்போக்கில் கொஞ்சம் தவறான காரியமாக மாறிடுச்சு. தவறான எல்லாம் மொத்தமாக சொல்ல முடியாது, எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. அதில் இருந்த ஒரு சில லீடர்ஸ், இல்லை ஒரு சில ஆட்கள் இயேசு மேலே பொறாமப்பட்டாங்க. ஒரு சிலர் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றாமல் மனுஷர்களுடைய சம்பிரதாயங்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ரைட். இப்போ நம்மளும் பார்க்குறோம் அநேக நேரங்களில் பாருங்கள், நல்ல மனிதர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு, நல்ல தரிசனத்தோடு ஒரு சில காரியங்களை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் அது போக போக அதுக்கு மக்கள் அதை மாற்றிடுறாங்க இல்லையா? நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அநேக டினாமினேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை ஆரம்பித்த ஆட்களுடைய வாழ்க்கையை போய் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்கள் இருப்பாங்க. ரைட். தெய்வ பக்தி உள்ள ஆட்கள், கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செஞ்சவங்க, நல்லா வாழ்ந்தவங்க. ரைட். ஆனால் அவங்க மரித்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணலை. ரைட்.
அவங்க வந்து நிறைய காரியங்களை மாற்றி அந்த ஒரிஜினல் தரிசனத்துக்கு நேர் விரோதமாக மாற்றிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த பரிசேயர் கூட்டமும் அப்படி தான். பரிசேயரில் அநேகர் நல்லவங்களாம் இருந்தாங்க. இப்போ நிக்கோதேமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மனுஷன், ரைட்? அந்த மாதிரி தான். அதே மாதிரி அநேக பெரிய ராபாய்க்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் பரிசேயர் மத்தியில், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இந்த கமாலியல்னு இருக்கிறார் இல்லையா, பவுல் அப்போஸ்தலனுடைய மாஸ்டர் டீச்சர், அவரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பேர் எடுத்த ஒரு மனுஷன். அந்த மாதிரி நிறைய ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஸோ பரிசேயர்னாலே கெட்டவங்கன்னு நினச்சிடக்கூடாது நம்ம, ரைட்? அப்போ இந்த பரிசேயர்லாம் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மீது பயபக்தி உள்ள ஆட்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கரமமாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆட்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்கள் என்ன செஞ்சாங்க, தே ஃபாஸ்டட், ரைட்? அவங்களாம் உபவாசம் செய்து கர்த்தரை தேடுகிற வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏசப்பாவே அவரை குறித்து சாட்சி சொல்கிறாரு, ரைட்? பெண்கள் மூலமாக இந்த பூமியில் பிறந்த ஆட்களில் யோவானை காட்டிலும் பெரிய ஆள் யாரும் கிடையாதுன்றார் இல்லையா? அந்த யோவானும் தன்னுடைய சீஷர்களுக்கு உபவாசித்து ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! இது நமக்கு எதை காமிக்குது? இது வந்து தேவ ஜனத்துடைய வழக்கம், தேவ ஜனத்துடைய வழிமுறை, உபவாசம், உபவாச ஜெபம் என்பது. ஹல்லேலூயா! சரி, இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள், ரைட்? ஏசப்பாட்ட கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து ஏசப்பா பூமியில் இருக்கும்போது, ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் சீஷர்கள்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் உபவாசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பைபிளில், ரைட்? ஆனால் ஏசப்பா கூட அவங்க இருக்கும்போது, பூமியில் ஏசப்பா இருக்கும்போது அவங்க வந்து உபவாசம் செய்யாமல் இருந்தாங்க. அதனால தான் இந்த கேள்வி வருது. அதுக்கு ஏசப்பா ஒரு அருமையான பதில் சொல்கிறாரு பாருங்களேன். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? பாருங்கள், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க யாராவது உபவாசம் பண்ணி ரைட் அழுது ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்? அது வந்து ஒரு கொண்டாட்டத்தின் நேரம். அன்றைக்கி வந்து ஃபீஸ்ட்டு, எல்லாம் நல்லா சாப்பிட்ணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரைட்? அந்த நேரத்தில் யாரும் உபவாசம் பண்ணிலாம் ஜெபிச்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஹல்லேலூயா! யாரும் ரட்டு உடுத்திக்கிட்டு சாம்பலை மேலே போட்டுக்கிட்டு அழுது புரண்டுக்கிட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே. இது வந்து கொண்டாட்டத்தின் நேரம், ரைட்? ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதை கொண்டாடணும், ரைட்? அதனால் யாரும் அந்த நேரத்தில் துயரப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற வழக்கம்லாம் யாருக்கும் இல்லை இல்லையா? அந்த ஒரு பிக்சரை தான் கர்த்தர் இங்கே கொடுக்குறாரு. மணவாளனாகிய இயேசு அவங்க கூட சரீரத்தில் இருக்கும்போது, ரைட், சீஷர்கள் வந்து உபவாசம் இருக்க மாட்டாங்க. ஆனால் மணவாளனாகிய இயேசு அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம், ரைட்? அப்பொழுது உபவாசிப்பார்கள். எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு பாருங்க, ரைட்? அப்போது கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் உபவாசிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இது கிறிஸ்துவ வழிமுறை. இது வந்து ஆதி முதற்கொண்டே தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லி கொடுத்த வழிமுறை. இந்த பாயிண்ட்டை நல்லா இருதயத்தில் நிப்பாட்டிக்கங்க, ரைட்? சரி, இப்போது நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங், ரைட்? உபவாசித்து ஜெபிப்பதினால் உண்டாகும் லாபங்கள், பிரயோஜனங்கள், ஆசீர்வாதங்கள், இவைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே ஒரு ரெண்டு மெசேஜ் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேசியாச்சு, ரைட்? இன்னும் நிறைய இருக்குது, கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஆழமாக இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம், ரைட்? ஏன்னா நம்ம வந்து அவசரம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா! நம்மளுக்கு டைம்லாம் இருக்குது, ரைட்? கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. நேரம் எடுத்து நிதானமாக தேவ வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து குறிப்பாக ஒரு காரியத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆபத்து நாளில் கர்த்தருடைய உதவியும் ஞானத்தையும் உபவாச ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆபத்து நாட்களில் நம்ம கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கும்போது தேவ உதவி எப்படி உண்டாகுது, தேவனிடத்துலேருந்து ஞானம் எப்படி வெளிப்படுது, இந்த காரியத்தை நம்ம குறிப்பாக கவனிக்க போகிறோம். போன மெசேஜில் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய ஞானம் வழிநடத்துதல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். உபவாசித்து ஜெபிக்கும்போது அந்த வழிநடத்துதல், அந்த வெளிச்சம் எப்படி உண்டாகுது அப்படின்றத குறித்து பார்த்தோம். இன்றைக்கி குறிப்பாக ஆபத்து நாள், ரைட்? ஆபத்து வரும்போது உபவாசித்து ஜெபித்து தேவ உதவியை எப்படி பெற்றுக்கொள்வது, தேவ ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? பைபிளில் பாருங்கள், ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்,
என்று போதிக்கப்படுகிறது. பொதுவாக மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆபத்து நாளில் கூட இருக்க மாட்டாங்க, ரைட்? அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. ஆபத்து நாட்களை சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, ரைட்? அப்படி யாராவது உங்கள் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களாம் பொக்கிஷமான மக்கள், அவங்களெல்லாம் என்றைக்கு மறந்துடாதீங்க, ரைட்? நினப்பில் எப்போதும் வச்சுக்கோங்க, ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆபத்து நாட்களில் கூட இருக்கிறவங்க, பிரச்சனை நாட்களில் கூட இருக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள், ரைட்? உண்மையான உறவினர்கள். பிரச்சனை நேரத்தில் கூட இல்லாத ஆட்களெல்லாம் நம்ம ஒன்றும் அவ்வளோ நம்பணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? எப்பொழுதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், என் பிள்ளைகள்ட்டையும் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை கடந்து போகும்போது நிறைய பேர் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க, ரைட்? ஆனால் ஒரு சிலர் கூட இருந்தாங்க, ரைட்? அவங்கள நான் மறக்க மாட்டேன், லேஸில் மறக்கவே மாட்டேன், நினப்பில் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். நான் ஏசப்பா கூட சொல்கிறாரு பாருங்க, சீஷர்கள்ட்ட சொல்லும்போது, என்னுடைய உபத்திரவங்கள் சோதனைகள் மத்தியில் என் கூட இருந்தவங்க நீங்கள், அதனால் உங்களுக்கு நான் ஆளுகையை கொடுக்க போகிறேன். பிதா எனக்கு ஆளுகையை கொடுத்தது போல் உங்களுக்கு ஆளுகையை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நல்ல உதாரணத்தை பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏசியா 58 8ஆம் வசனம். அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. பாருங்கள், இந்த பாயிண்ட்டு தான் போன மெசேஜில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இதே பாயிண்ட்டு தான், ஆனால் வேறு ஆங்கிளில் பார்க்குறோம். ஆபத்து நாட்களில் வெளிச்சம் எப்படி உண்டாகும், கர்த்தருடைய உதவி எப்படி உண்டாகும்ன்றதை குறித்து பார்க்க போகிறோம், ரைட்? அப்போது விடியற்கால வெளுப்பை போல் அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி இருட்டில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, ரைட்? அந்த காலையில் அந்த சூரிய வெளிச்சம் அப்படி சூரியன் உதிக்கும்போது அந்த வெளிச்சம் வருது பாருங்கள், ரைட்? அப்படி வந்தோடனே சுற்றி முற்றி திடீர்னு எல்லாம் பிரைட் ஆயிடுது. எது எங்கே இருக்குதுன்னு தெரியுது, எங்கே குழி இருக்குது, எங்கே கல் இருக்குது, எங்கே யார் இருக்கிறா, எங்கே போகணும், எப்படி போகணும், எல்லா டைரக்ஷனும் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஒரு பிக்சரை தான் கர்த்தர் இங்கே கொடுக்குறார், ரைட்? அந்த வெளிச்சம் வரும்போது நமக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே போகணும், என்ன பேசணும், எல்லாமே கர்த்தர் காமிக்கிறார் இல்லையா? அந்த வழி நடத்துதல், ஞானம், வெளிச்சம், புரிந்து கொள்ளுதலை தான் இங்கே வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது, உபவாசித்து ஜெபிப்பவர்களுக்கு. ஹல்லேலூயா. போன மெசேஜில் உபவாசித்து ஞானத்தை எப்படி தேடணும், ஒரு இன்டென்சிவாக எப்படி ஞானத்தை தேடணுன்றதை குறிச்செல்லாம் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜ் கேட்கலைன்னா போய் திரும்ப கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. அநேகம் பேருக்கு இந்த வேத பகுதி தெரிஞ்சிருக்கும். என்றைக்குமே பாருங்கள், பைபிள் கர்த்தருடைய வார்த்தை, அளவில்லாத ஞானமுள்ள கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்போதுமே ஒரு பயபக்தியோடு அணுகணும். சில சமயம் நம்மளுக்கு தெரிந்த பகுதி அப்படின்னா உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு 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 ஆட்டிடியூட் நம்மளுக்கு வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறேன், அதிலிருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், ரைட்? கர்த்தருடைய வார்த்தை என்னை போஷிக்கும், கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் கொடுப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டிங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதல் வசனத்திலேருந்தே வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெரிய தேசங்கள். இது 3 தேசமுமே பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய வழிவந்தவர், ஆபிரகாமுடைய பிள்ளைகளின் உறவினர்கள் தான். மோவாபும் அம்மோனும் பார்த்திங்கன்னா லோத்தின் புத்திரர்கள். சேயீர் தேசத்து ஜனங்கள் ஈசாக்கின் மகனாகிய ஏசாவுடைய புத்திரர்கள், ரைட்? எல்லாமே சொந்தக்காரவங்க தான். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வராங்க. இப்போ இஸ்ரவேல் 2 ராஜ்யமாக பிரிஞ்சிருக்குது. நார்த்தன் கிங்டம் இஸ்ராயல், ரைட்? கிங்டம் ஆஃப் இஸ்ராயல், அதாவது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம், தெற்கில் இருந்த ராஜ்யம் யூதா சாம்ராஜ்யம், ரைட்? இப்போ இவங்க யூதாவுக்கு விரோதமாக தான் வராங்க, யூத ராஜ்யத்துக்கு விரோதமாக படையெடுத்துட்டு வராங்க. இந்த யூத ராஜ்யத்தில் 2 கோத்திரம் தான் இருந்துச்சு, ரைட்? யூதா கோத்திரம் மற்றும் பெஞ்சமின் கோத்திரம். அப்போ இவங்களுக்கு ஆட்கள் பலம் இவங்க எதிராளிகளுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க 3 பெரிய தேசங்கள், நல்ல ஸ்ட்ராங்கான நேஷன்ஸ் எல்லாமே. இவங்க 2 கோத்திரம் தான், ரைட்? அப்போ அதனால் இந்த பிரச்சனை யோசபாத்துடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஹல்லேலூயா. பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க.
2வது வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். அப்போ பாருங்கள், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு பாருங்கள், உபவாசத்துக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கிறது. உபவாசம் வந்து ஒரு கருவி, ரைட்? கர்த்தரை தேடுவதற்கு நாம் பயன்படுத்துகிற கருவி. இங்கே பாருங்களேன், அவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வேதத்தில் போதிக்கப்படுது. கர்த்தரை தேடுகிறதற்கும் கர்த்தருடைய உதவியை நாடுவதற்கும் அவங்க வந்து உபவாசம் இருக்கிறாங்க, ரைட்? உபவாசம் வந்து கர்த்தரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதமாக அவங்க பயன்படுத்தலை. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். எப்பொழுதுமே நீங்கள் உபவாசம் இருக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உபவாசம் என்பது கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருடைய உதவியை நாடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. உபவாசம் என்பது கர்த்தருடைய மனசை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி கிடையாது. கர்த்தர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஆல்ரெடி நமக்கு உதவி செய்யணும்னு ரெடியாக இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கு ஆசீர்வாதங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணி, ரட்சிப்பெல்லாம் ஆயத்தம் பண்ணி, நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி, அவர் வந்து நம்ம மேலே நம்மளை ஆசீர்வதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடையே ரெடியாக இருக்கிறார். அவருடைய மனசை மாற்றி அவரை வற்புறுத்தி எனக்கு உதவி செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்கெலாம் நம்ம வந்து உபவாசம் இருக்கலை. இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நோக்கத்தோடு உபவாசம் பண்ணிங்கன்னா இது வந்து பிரயோஜனமற்ற ஒரு உபவாசமாக மாறிடும். இங்கே ஒரு நல்ல ஃபார்மேட் இருக்குது. நம்ம வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக கவனிக்க போகிறோம், ரைட்? ஒரு 2 உதாரணங்களை பார்க்க போகிறோம் பைபிளில். பாருங்கள், கர்த்தர் இங்கே வந்து யூதா கோத்திரம் அழிந்து போகட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரா? இல்லை. இந்த யோசபாத் வந்து தாவீதுடைய வம்சத்தான், ரைட்? இந்த வம்சத்தில் இருந்து தான் ஆண்டவராகிய இயேசு வரணும், இந்த பூமிக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்போது இவங்க வந்து அது மட்டும் இல்லை, யூத ஜனங்கள் வந்து ஆபிரகாமுடைய பிள்ளைகள், உடன்படிக்கை மக்கள். இவங்க அழிஞ்சு போகணும்னு கர்த்தர் விரும்புவாரா? நிச்சயமாக கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறார். அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகணும், அவங்க தப்பு வைக்கப்படணும், அவங்களுக்கு வெற்றி உண்டாகணும்னு தான் கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த உபவாசத்தின் நோக்கம் வந்து கர்த்தருடைய மனதை மாற்றுவதில்லை. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் கடின இருதயம் உள்ளவர், லேசில் உதவி பண்ண மாட்டார், அவரை வந்து உதவி பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் வந்து உபவாசித்து என்னையே வருத்தி கொண்டு அழுது புலம்பி அப்படி என்னமா பண்ணேன்னா அவர் வந்து மனம் இறங்கி எனக்கு உதவி செஞ்சிருவார் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது, ரைட்? அது தப்பு பாருங்கள், டோட்டலாக தப்பு. அப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உபவாசம் பண்ணவே பண்ணாதீங்க, வேஸ்ட். புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆல்ரெடி உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் கர்த்தர். அவர் வந்து யெகோவா ஈரே, நம்மளை காண்கிற தேவன். நமக்காக நம்முடைய தேவைகளை முன்னமே அறிந்து அதற்கான பதிலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். அவருடைய மனசை மாற்றுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அவருடைய மனதை அறிந்து அவரை விசுவாசித்து உதவியை பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இவங்க வந்து கரெக்டாக உபவாசம் பண்ணுறாங்க பாருங்கள். எதுக்கு உபவாசம் பண்ணுறாங்க? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுறாங்க எல்லோரும் சேர்ந்து. ஃபாஸ்டிங் வில் ஹெல்ப் யூ டு ஃபோக்கஸ். உபவாசத்தோட ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இட் பிரிங்ஸ் ஃபோக்கஸ், ரைட்? முழு இருதயத்தோடு ஒருமுகப்பட்டு, ரைட், ஒரு நோக்கத்தோட வைராக்கியத்தோடு கர்த்தரை தேடுவதற்கு உபவாசம் உதவி செய்கிறது, ரைட்? அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது பாருங்கள், இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவாங்க இல்லையா, ரைட்? இப்போ நம்ம அரசியலெல்லாம் பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப நாளாக தீர்வு வரல, இது வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம் இருப்பாங்க. அது டிவிலெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரைட்? நம்ம உபவாச ஜெபம் வந்து அப்படி கிடையாது. கர்த்தருக்கு உங்களுடைய பிரச்சனை ஆல்ரெடி தெரியும், அதுக்கான பதிலும் அவருக்கு ஆல்ரெடி தெரியும். அதை பதிலை கொடுக்கறதுக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அதனால் கவர்னை ஈர்ப்பு போராட்டம்லாம் கிறிஸ்தவத்தில் அவசியம் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ரைட்? உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் காத்திருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவர் காத்திருக்கிறாரு. அதனால் அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ரெண்டாவது, சில சமயம் அரசாங்கம் பாருங்கள், அவங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களெல்லாம் அவங்க லேஸில் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொள்கைகள் இருக்குது. ஆனால் அந்த கொள்கைக்கு விரோதமாக அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. ரைட்? அப்போ அவங்கள ஒரு சில காரியங்களெல்லாம் செய்ய வைக்கணும்னா, இப்போ இந்த மக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னோடனே அவங்க பாருங்கள், சரி இது பிஆர் ப்ராப்ளம் ஆயிரும், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ப்ராப்ளம் ஆயிரும், எல்லோரும் டிவியில் பார்ப்பாங்க, இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க, பிரச்சனை ஆயிரும், அரசாங்கத்து பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க கேட்குறது செய்வாங்க ஒரு சிலர் இல்லையா? அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இது அந்த மாதிரி பொலிட்டிக்கல் வெப்பனாக உண்ணாவிரதம் பயன்படுத்தப்படுகிறது அரசியலில். நீங்கள் அந்த மென்டாலிட்டியை நீங்கள் பைபிளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, உபவாச ஜபத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ரைட்? கர்த்தரை அப்படி பிளாக்மெயில் பண்ணி ரைட் அவரை செய்ய வைக்கணும். ரைட்? அப்படிலாம் அட்டம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உபவாசம் என்ன? உபவாசம் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு அற்புதமான கருவி. கர்த்தரை நாடுவதற்கு, அவரை தேடுவதற்கு இது உபவாசம் ஒரு அற்புதமான கருவி. அதை சரியாக பயன்படுத்தணும். இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். அப்போ எதுக்கு அவன் உபவாசத்தை கூறுவித்தான், அறிவித்தான்? ரைட்? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும் எல்லாரும் மொத்தமாக. ரைட்? இவர் ஏதோ எல்லாரும் என்ன பார்த்து, ஆஹா யூத ராஜா எவ்வளவு ஆவிக்குரிய மனுஷன் பாரு அப்படின்னு பாராட்டுறதுக்காக செய்யலை. இங்கே ஒரு பெரிய ஆபத்து வருது இல்லையா? தேசத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்து வந்திருக்குது. அந்த ஆபத்திலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும். ரைட்? பாதுகாப்பு உண்டாக வேண்டும். அதுக்காக அவங்க கர்த்தரை தேடுவதற்கு இந்த உபவாசத்தை யோசபாத் ராஜா அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். பாருங்கள், எதுக்கு கூடினாங்க? கர்த்தரை மிரட்டுறதுக்கு இல்லை, பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இல்லை, கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். கர்த்தரை தேடுறாங்க, கர்த்தருடைய சகாயத்தை தேடுறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் நோக்கம், இதுதான் பாயிண்ட், இதுதான் ஃபோக்கஸ். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகார முகப்பில் யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. இந்த ஜபம் ஒரு அற்புதமான ஜபம். இது ஒரு ஒரு ஓவியம் மாதிரி. இந்த ஜபம் வெரி கேர்ஃபுல்லி கிராஃப்டட். ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி இந்த ஜபத்தை செதுக்கி இருக்கிறார் யோசபாத். ரொம்ப ஞானம் நிறைந்த ஒரு ஜபம் இது. இந்த ஜபத்தை நீங்கள் எடுத்து தனியாக படித்து பாருங்கள், அடிக்கடி படிங்க. கர்த்தாவே இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த ஃபார்மேட்டு, இந்த முறையை என் லைஃப்பில் நாம் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ஜபத்தில் கற்றுக்கங்க எப்படி ஜபிக்கணும்னு. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இங்கே 6ஆம் வசனத்தை கவனிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த ஜபத்திலேயே அவர் பிரச்சனையை முடிச்சிட்டார். இந்த ஒத்த வரியில், இந்த ஒத்த வசனத்திலேயே பிரச்சனை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஞானமாக அவர் எடுத்த உடனே கர்த்தருடைய நாமங்களை சொல்லி, கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்பதை சொல்லி கர்த்தரை துதித்து ஜபத்தை ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் இருக்குது. சில சமயம் மக்கள் கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்லும்போது தோத்திரம்னுவாங்க. எல்லாம் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க. ரைட்? சொல்லுங்கள், நல்லது தான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள், எப்பொழுதும் ஜெபிக்கும்போது, குறிப்பாக ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்துக்கு சம்பந்தப்பட்ட கர்த்தருடைய நாமங்களை தெரிந்தெடுத்து கர்த்தரை துதிக்க பழகுங்க. ரைட்? உங்கள் ஜெப விண்ணப்பம் இருக்கு இல்லையா, அந்த விண்ணத்துக்கு சம்பந்தமுள்ள கர்த்தருடைய நாமத்தை தெரிந்தெடுத்து அவரை துதிக்க பழகுங்கள். அது ரொம்ப முக்கியம். ரைட்?
அது வந்து ஒரு விசுவாச அறிக்கையாகவும் மாறுது. கர்த்தரை குறித்த அவருடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் விடுவிக்கப்படுவீங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தர் வந்து உங்களை உயரத்தில் வைப்பாருன்னெலாம் பைபிளில் போட்டிருக்குது இல்லையா? ரைட். காரணம் இருக்குது. இங்கே நம்ம அந்த காரணத்தை பார்க்குறோம். யோசபாத்துக்கு கர்த்தரை குறித்த ஒரு வெளிச்சம் இருந்தது, கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு இருந்துச்சு. அவருடைய விடுதலையில் அது ஒரு பெரிய பங்கு வகித்தது. பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவை என்ன சொல்கிறார்? தலைமுறையாக நீரே எங்கள் கர்த்தர், நாங்கள் உம்முடைய உடன்படிக்கையின் மக்கள், எங்களுடைய பிதாக்கள்லாம் உம்மை சேவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத கர்த்தருக்கு அந்த ஒரு சின்ன சென்டென்ஸில் அவர் நினைப்பூட்டுறாரு. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். இவருக்கு எதிர்த்து வர்றவங்களாம் பூமியில் வசிக்கிற மக்கள், மனிதர்கள். அவங்களாம் கர்த்தர் கிடையாது, தேவன் கிடையாது. சில சமயம் மக்கள் வந்து நான் நினச்சா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா, ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்லாம் வசனம் பேசுவாங்க தெரியுமா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு பிலாத்து சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு? உம்மை விடுதலை செய்யவும் உம்மை தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா ஏசப்பாட்ட. அப்போ ஏசப்பா என்ன சொன்னார்? பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. அந்த அர்த்தத்தில் தான் இவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். இவங்க அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு வராங்க, அவங்க நினச்சா அழிச்சிட முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற நீர் தேவன், நீர் தான் நிர்ணயிக்கணும் யார் நிற்கணும், யார் விழணும், யாரை உயர்த்தணும், யாரை தாழ்த்தணும்னு நீர் நிர்ணயிக்கிறீர். அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக ஜெபிக்கிறார் பாருங்க. இங்கே முடிஞ்சு, அவ்வளோதான் பிரச்சனை. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயே முடிஞ்சு பிரச்சனை. அவர் அங்கோட நிற்கலை. தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஊர்லெலாம் சுப்ரீம் அத்தாரிட்டினா சுப்ரீம் கோர்ட்டு, ரைட், சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஐசிசி, ரைட், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லாம் இருக்குது இல்லையா? அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பெருசாக அதிகாரம்லாம் கிடையாது. சும்மா கேஸை போடுவாங்க, தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக அதிகாரமே கிடையாது. கொஞ்சம் கூட அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. நிறையா தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, வல்லமையும் கிடையாது. ஆனால் பரலோக தேவன் அப்படி கிடையாது பாருங்க. அவர் வந்து பாருங்கள், அவர் தேசங்களை நியாயம் தீர்க்கிற தேவன். அவருடைய தீர்ப்பை அவர் வந்து நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு வந்து அவருடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு வல்லமை இருக்குது, பலன் இருக்குது. அல்லேலூயா. இப்போ யாராவது ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் குற்றம் செய்யும்போது நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தருக்கு ஞானமும் இருக்குது, வல்லமையும் இருக்குது. அதனால தான் கர்த்தர்கிட்ட முறையிடுறார் அவர். ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிற தேவன் நீர். இந்த 3 ராஜ்யம் எனக்கு விரோதமாக வருது, என் ராஜ்யத்துக்கு விரோதமாக வருது. எங்களை ஆளுகை செய்கிற நீர், ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற நீர் எங்களுக்கு உதவணும்னு தான் கேட்குறார். அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் என்ன இருக்குது? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. இதுதான் பாயிண்ட்டு. பாருங்கள், கர்த்தர் வந்து சர்வ வல்லவராக இல்லைன்னா, ரைட், அவருக்கு எவ்வளோ தான் அன்பு இருந்தாலும் இரக்கம் இருந்தாலும் அவரால் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வல்லமை இருக்கிறதுனால தான் உதவி செய்ய முடியுது. ரைட், இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தருக்கு அன்பு இருந்து இரக்கம் இருந்து உதவி செய்ய வல்லமை இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த ப்ரேயரே இருந்திருக்காது, இந்த சாப்டர் இந்த பைபிளில் இருந்திருக்கிறாது. ரைட், யூதா அழிஞ்சிருக்கும். ரைட், அப்புறம் ஆண்டவராக இயேசு அவங்க மூலமாக பிறந்திருக்க முடியாது இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் என்ன இருக்குது? வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இது என்னென்னா, கர்த்தர் வந்து மோஸ்ட் ஹை, எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் வல்லவர். அவரை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவ்வளோ போதும். அவர் வந்து இவ்வளோ சொல்லியிருந்தாலே போதும், அவர் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ரைட், ஆனால் இன்னும் கொஞ்சம் போகிறாரு நல்லா ஆழமாக. நான் மிச்சதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர். ரைட், அதனால் மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அடுத்ததில் என்ன சொல்கிறாரு? பழைய கர்த்தர் உடன்படிக்கை நிமித்தம் என்ன செஞ்சாருன்றதை நினைப்பூட்டுறாரு. கர்த்தர் தான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே
ஆபிரகாமுக்கு இந்த தேசம் உனக்குன்னு சொல்லி உடன்படிக்கை செய்து இரத்த உடன்படிக்கை பண்ணி வாக்கு பண்ணி கொடுக்குறார், அந்த தேசத்தையே கொடுத்துட்றார் இல்லையா? அது மட்டுமல்ல, பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசம் அந்த கானான் பூமியை சுதந்திரிக்க வரும்போது கர்த்தரே கூட சேர்ந்து யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற ஜனங்களை துரத்தி விட்டுட்டு இவங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்குறாரு இல்லையா? ஹல்லேலூயா. அதை நினைப்பூட்டுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இங்கே பாருங்கள், ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க கர்த்தருக்குன்னு. இந்த மக்கள் அந்த தேசத்தில் தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கட்டின ராஜா ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எங்களுக்கு விரோதமாக மற்ற தேசங்கள் படைக்கு வரும்போது நாங்கள் இந்த வீட்டில் நின்று உம்மை நோக்கி ஜெபிப்போம், நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாலமன் ராஜா தேவாலயத்தை கட்டினப்பயே ஒரு ஜெபம் ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தை இங்கே அப்படியே திரும்ப சொல்கிறாரு பாருங்க. யார்? யோசபாத் ராஜா கர்த்தர்ட்ட. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார். இது சரித்திரம் தெரிஞ்சிருக்குது அவருக்கு. இஸ்ரவேல் தேசம் எகிப்திலேருந்து வெளியில் வரும்போது கர்த்தர் சொன்னார், அம்மோன் புத்திரருக்கும் மோவா புத்திரருக்கும் செயீர் புத்திரருக்கும் இந்த எல்லையில் இருக்கிற இடத்தெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு கொடுத்த பூமியில் உனக்கு ஒரு காலடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனாலும் ஏன் உனக்குன்னு ஒரு தேசம் வச்சுருக்கேன், அதுதான் உனக்கு. இவங்களை நீ தொடக்கூடாது, இவங்கள நீ துயரப்படுத்தக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளை கொடுக்குறாரு இஸ்ரவேலுக்கு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இஸ்ரவேல் தேசம் இவங்களெல்லாம் சும்மா விட்டுட்டாங்க, இவங்கள தொடவே இல்லை. ஹல்லேலூயா. அதை நினைப்புட்டுறாரு பாருங்கள். நாங்கள் அவங்கள தொடாமல் வந்தோம், இன்றைக்கி அவங்க எங்களை விரட்ட வந்திருக்கிறாங்கன்னு கர்த்தர் முன்னாடி போய் நியாயம் கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், 12ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக பாயிண்டில் நாங்கள் அன்றைக்கி அவங்கள உயிரோடு விட்டோம், இன்றைக்கி எங்களை அழிக்கிறதுக்கு அவங்க வர்றாங்க. நீர் சொல்லி தானே நாங்கள் விட்டோம், சும்மா விட்டோம் அவங்கள. கர்த்தர்கிட்ட நியாயம் கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாரு. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இதை சாதாரண மனுஷன் சொல்கிறதுக்கே நிறைய தாழ்ச்சி வேணும். இவர் பெரிய ராஜா, இவர் சொல்கிறதுக்கு ரொம்ப தாழ்ச்சி வேணும். அது மட்டும் இல்லை, இது ப்ரைவேட் ப்ரேயரில் சொல்லலை. இவர் பப்ளிக்காக ஜனத்துக்கு முன்னாடி நின்று அவருடைய ராஜ்யத்துக்கு அடியில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சொல்கிறாரு. ஒரு ராஜா இப்படி சொல்கிறதுன்றது பெரிய மேட்ரு. ஹல்லேலூயா. அதுவும் பப்ளிக்காக சொல்கிறது இன்னும் பெரிய மேட்ரு. என்ன சொல்கிறார் யோசபாத்? எங்களுக்கு நிற்க திராணி இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆகையால் சொல்லுங்கள், ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. எதுக்காக நோக்கி பார்க்குறாங்க? என்ன செய்யணும்னு தெரியணும், கர்த்தரிடத்துலேருந்து உதவியும் உண்டாகணும், பாதுகாப்பு விடுதலை உண்டாகணும். அதை எதிர்பார்த்து தான் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. ரைட். ஹல்லேலூயா. கர்த்தரும் பாருங்கள் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி அவங்க என்ன பண்ணணும், அவங்கள எப்படி கர்த்தர் பாதுகாப்பார், எப்படி வெற்றியை கொடுப்பாருலாம் சொல்கிறார். இந்த ப்ரேயர் முழுசாக நீங்கள் ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? அவர் தன்னுடைய உபவாசத்தை குறித்து கர்த்தர்கிட்ட பேசவே இல்லை. உடன்படிக்கையை குறித்து பேசுகிறாரு, கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு பேசுகிறாரு, கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசுகிறார், கர்த்தர் எப்படி நியாயாதிபதியாக இருக்கிறாருன்னு பேசுகிறாரு, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்துகிறாரு, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. சரித்திரத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. ஆனால் தன்னுடைய உபவாசத்தை குறித்து கர்த்தர்கிட்ட அவர் பேசவே இல்லை பாருங்க. ஏன்? நான் உபவாசிக்கிறேன்ல, அதனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு யோசபாத் கேட்கல. சாப்பிடாமல் கிடக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி கேட்கல யோசபாத். உபவாசம் என்பது கர்த்தரை தேடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவி. சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளை வீட்டில் அடம்பிடிக்கும் பாருங்க, ஏதாவது கேட்கும், அப்பா அம்மா தர மாட்டேன்னா போ, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இல்லையா? சில பேர் கர்த்தர்ட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது. கர்த்தர் ஏதாவது ஒரு காரியம் இன்னும் கிடைக்கலனா நீங்கள் கொடுக்குறவங்க தின்ன மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்றது. ஹல்லேலூயா. பாருங்களேன், யோசபாத் அப்படி பண்ணலை.
கர்த்தரை தேடுவதற்கு உதவி செய்யும்படி உபவாசத்தை பயன்படுத்துகிறார். உபவாசித்து ஜெபிக்கும்போது அவர் கர்த்தரை பெரிதாக உயர்த்தி பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறார், உடன்படிக்கையை நினைப்பூட்டுகிறார், சரித்திரத்தை நினைப்பூட்டுகிறார். கடைசியில் தான் தன்னுடைய பிரச்சனையவே கர்த்தர்கிட்ட சொல்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை மட்டும்தான் சொல்லுவாங்க, கர்த்தரை துதிக்கிறத மறந்துடுவாங்க, கர்த்தர் எவ்வளோ பெரியவருன்றதை பேச மாட்டாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேச மாட்டாங்க. ஜெபம் முழுசாக அவங்க பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். அப்படி ஜெபிக்கிறது நல்ல ஜெபம் கிடையாது. அந்த மாதிரி ஜெபிக்காதீங்க தயவு செய்து, நல்லதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஃபார்மேட்டை பின்பற்றுங்க, ரொம்ப நல்ல ஃபார்மேட் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், அவங்க ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபித்தார்கள், கர்த்தரை தேடினார்கள். அவங்களுக்கு உடனே பதில் வருது. கர்த்தர் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி விடுதலை உண்டாகும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்ன பிரகாரமாகவே செய்கிறார். இவங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் கர்த்தரை இவங்க சார்பாக யுத்தம் பண்ணி சத்துருக்களை முறியடித்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த சத்துருக்களுடைய ஐஸ்வர்யம் பூரா இவங்க கைக்கு வருது பாருங்கள். இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டிய ஆட்கள் இப்போ சத்துருக்களுடைய அந்த அந்த செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. இழப்புக்கு பதிலாக லாபம் உண்டாகுது. குறைவுக்கு பதிலாக பெருக்கம் உண்டாகுது. கர்த்தர் அப்படியே சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னொரு உபவாசத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். மாடன்னு பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தி. இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும்னு விரும்புகிறேன். இங்கே எஸ்தர் காலத்துலையும் பாருங்கள், பிரச்சனை உண்டாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பதில் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். ஆமான் ஒருத்தன் உயர்ந்த அந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தி ஆக்கிட்டார். ராஜாவுடைய கண்ணில் தயவு கொடுத்து எஸ்தரை அந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் ராஜாத்தியாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மொர்தெக்காயின் மூலமாக ராஜாவுடைய உயிரை காப்பாற்ற வச்சு அதை அந்த கவர்மெண்ட் ரெக்கார்டை அஃபிஷியல் ரெக்கார்டாகவும் கர்த்தர் மாற்றிட்டார். இது எல்லாமே எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமானுடைய உயர்வுக்கு முன்பாக. ஆமான்னு ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாடியே, அவன் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த பிரச்சனைக்கான பதிலை ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். இப்போ ஆமான் மூலமாக பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தப்போ அவங்கெல்லாம் உபவாசம் பண்ணுறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தி இப்படி சொல்கிறாங்க. மொர்தெக்காயிட்ட 16ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும், அதாவது ராத்திரியும் பகலும், புசியாமலும் குடியாமலும், டோட்டல் ஃபாஸ்டிங். இது பார்த்திங்கன்னா ஏசப்பா 40 நாள் இருந்தார். ஆனால் 40 நாளில் அவர் தண்ணி குடித்தார். சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இது லிமிட்டட் ஃபாஸ்ட், 3 நாட்கள் தான். ஆனால் டோட்டல் ஃபாஸ்ட், சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஹல்லேலூயா. புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். அவரும் புறப்பட்டு போய் எஸ்தர் ராஜாத்தி சொன்ன மாதிரியே செய்கிறார். அப்போ யூத ஜனங்கள், எஸ்தர் ராஜாத்தி, அவருடைய பணிப்பெண்கள் எல்லாருமே சேர்ந்து உபவாசம் இருக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க உதவிக்காக. கர்த்தரும் பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கொடுக்குறாரு. அதன் மூலமாக ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. யூதரை அழிக்கிறதுக்குனே வந்த பிரச்சனையை கர்த்தர் அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டு யூதர்கள் மரிப்பதற்கு பதிலாக அவருடைய விரோதியாகிய அந்த ஆமானும் அவனுடைய பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். ஆனாலும் ஏன் சத்துருக்களை கர்த்தர் கொன்றார். இவங்களை கொல்றதுக்கு ரெடியாக இருந்த அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் முழுசாக யூதர்களை கொல்றதுக்கு அவங்களுடைய சத்துருக்கள் ரெடியாக இருந்தாங்க. அதையும் கர்த்தர் தலைகீழ மாற்றி சத்துருக்கள் யூதர்களை கொல்றதுக்கு பதில் யூதர்கள் சத்துருக்களை கொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இங்கேயும் நம்ம பார்க்குறோம்,
கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால் கர்த்தருடைய முகத்தை அவங்க தேடுறாங்க, கர்த்தருடைய உதவியை தேடுறாங்க. ரைட். அதுக்காக அவங்க உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. ரைட். கர்த்தர் இவங்க உபவாசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிலை கொடுக்கல. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தி ஆக்கிட்டார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே மொர்தெக்காயை பயன்படுத்தி ரைட் அகசீரு ராஜாவை அவர் காப்பாற்றிட்டார். ரைட். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது ரெண்டை வச்சு தான் கர்த்தர் வந்து டோட்டலாக அந்த பிரச்சனையவே அப்படி தலைகீழாக மாற்றி போட்டார். ரைட். பிரச்சனை உண்டாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தீர்வு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். இவங்க வந்து ஐயோ சாப்பிடாமல் இருக்காங்க பிள்ளைங்க, அதனால் ஏதாவது செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு கர்த்தர் அதுக்கப்புறம் பதிலை ஒன்றும் ஆயத்தம் பண்ணலை. அப்போ நான் உபவாசத்தை எப்படி பார்க்கணும்? உபவாசம் வந்து கர்த்தரை தேடுவதற்கு எனக்கு உதவி செய்கிற ஒரு கருவி. கர்த்தரை ஒரு ஃபுல் ஃபோக்கஸோடு ஒருமுகப்பட்டு ரைட் வைராக்கியத்தோட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ரைட் ஒரு வைராக்கியமாக கர்த்தரை தேடுறதுக்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு கருவி உபவாசம். ரைட். அது வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தரை பிளாக்மெயில் பண்ணி அவர் மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. கர்த்தர் ஆல்ரெடி நல்லவர். கர்த்தர் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கணுன்ற மனசோடு தான் இருக்கிறார். கர்த்தர் ஆல்ரெடி உங்களை விடுவிக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறார். கர்த்தர்னு யூத ஜனங்கள் அழிஞ்சு போகணும்னு உட்காந்துருக்கிறாரு. அவங்க அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவர் தீர்வை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ உபவாசம் வந்து பாருங்கள், கர்த்தர் மனசை கருக வைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தலை, கர்த்தரை தேடுவதற்காக பயன்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ரைட். ஃபாஸ்டிங் brings a certain seriousness and a zeal and a focus to prayer. உபவாசம் வந்து அந்த ஜெபத்தில் வந்து ஒரு நோக்கம், ஒருமுகம், ஒரு டோட்டல் ஃபோக்கஸ், ஒரு முழு பலத்தோட வைராக்கியத்தோட கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. புரியுதா? ஜெபத்தில் வந்து ஒரு கருத்தாய் ஜெபிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெபிப்பதற்கு, கருத்தாய் கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். அப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டை பார்க்குறோம், பைபிளில் இது போதிக்கப்படுகிறது. இதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் கூட செய்கிறாரு, பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கும்போது அவரும் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை தேடி கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஆபத்து நாளிலே உபவாசித்து ஜெபிப்பதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி நாம் உபவாசித்து ஜெபிக்கும்போது விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.